நாட்களில் இருந்து இன்று வரை அதாவது மாத்தறை மாவட்டத்தில் அதிகமான நபர்களை சேகரித்து இந்த வேலை திட்டத்தினை முன்னெடுத்து செல்லப்பட்டது. ஆனால் இன்று மாத்தறை மாவட்டத்தில் இருப்பவர்கள் குறைவாகவே காணப்படுகின்றார்கள். அதாவது மலையக பகுதி எனும்போது தலவாக்கல, ஹேட்டர், பதுள, பண்டாரவள ஆகிய பகுதிகளில் இருப்பவர்களே அதிகமாக இருக்கின்றார்கள். எனவே இத்தருணத்தில் அவர்கள் வருகை தராமைக்கு அதுவும் ஒரு காரணம். எனவே இன்றைய காலகட்டமானது அவ்வாறானது. இந்த அமைப்பினை பொறுத்தவரைக்கு இந்த அமைப்பினை நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த பகுதியில் என்பது எனது அவாவும் கூட எமது அமைப்பின் முக்கிய நோக்கமும் ஆகும். அதாவது எமது அமைப்பின் தலைவர் இந்த அதாவது இருத்தொடை பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றே குறிப்பிடலாம். அதாவது அனைவருக்கும் தெரிந்தவர் கௌரவத்துக்குரிய திருவாளர் சிங்கராஜ் ஐயா அவர்கள் தான் இந்த அமைப்பின் ஒரு தலைவர். அதாவது முன்னால் இந்த பகுதியில் ஒரு சாரதியாக கடமையாற்றியவர். இன்னமும் ஒரு சாரதியாக சவுதி அரேபியாவில் கடமையாற்றினாலும் எமது சமூகத்துக்கு செய்ய வேண்டும் என்ற அவாவின் காரணமாக, நோக்கத்தின் உச்சத்தின் காரணமாகவே இந்த நோக்கம் செயல்படுகின்றது. அது மட்டுமின்றி எமது அமைப்பின் செயலாளர் செல்வி லதா அம்மையார் அவர் மனித உரிமை ஆணைக்குழுவின் உறுப்பினரும் மலையக இளைஞர் பொதுப்பணி அமைப்பில் அவரும் இருத்தடி பிரதேசத்தை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு வருட காலத்தை பூர்த்தி செய்துள்ளார் எமது மலையக இளைஞர் பொதுப்பணி அமைப்பில். எனவே அதற்கு இத்தருணத்தில் எமது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த அமைப்பின் நோக்கம், அதாவது இந்த அமைப்பில் மாணவ செல்வங்களை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரிகின்றவர்களும் இலங்கையில் மலையகத்தை சேர்ந்தவர்களால் அதாவது தனது உழைப்பில் இருக்கின்ற சிறு தொகை பணத்தை அவர்கள் முதலீடு செய்கின்றனர். இவர்களுக்கு வேறு எங்கும் இருந்து அவர்களுக்கு பணம் கிடைப்பது கிடையாது. தன்னோட உழைப்பில் தன்னோட குடும்பத்தையே கொண்டு போக முடியாது. இன்றைய காலத்துல பிற சமூகத்துக்காக, பிறரோட குடும்பத்துக்காக இவ்வளவு பேர் சேர்ந்து செய்யறாங்க இருந்தா அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். ஆனா காலப்போக்குல இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி விலகி போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 7 வருடங்கள் ஆகியும் அந்த ஏதோ ஒரு வழியில பலரை சேகரிச்சு வச்சு இவர் சிறந்த ஒரு தலைமைத்துவத்துடன் எமது மலையகத்துக்காக சிறப்பான ஒரு சேவையாற்றுகின்றது தான் இந்த மலையக இளைஞர் பொதுப்பணி. இந்த பொதுப்பணியானது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே எமது தலைவரின் வேண்டுகோளுக்கு இணங்க மலையக இளைஞர் பொதுப்பணி அமைப்பில் உள்ள அனைவரின் ஒத்துழைப்புக்கும் உதவியினூடாகவே இன்று இவ்விடத்தில் வேலை திட்டமானது சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எமது அமைப்பில் உள்ள அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இங்கு எமது அமைப்பின் மூலம் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து எமது அமைப்பினை பற்றி சிறுவர்களுக்காக அமைப்பானது எவ்வாறு சேவையாற்றி வருகின்றது என்பதை உங்களுக்காக ஒரு சிறிய சொற்பொழிவு ஆற்றுவதற்காக செல்வி ரகு யுதர்ஷினி அவர்களை தமிழ் மொழி மூலமாக உரையாற்றுவதற்காக அன்புடன் அழைக்கின்றோம்.